ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படின்னு இப்போ நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்க பவதாரணி மேம். ஸோ அவங்களுடைய இறப்பு வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒன்று, நம்பவும் முடியல இப்போ வரைக்கும். ஸோ அந்த நியூஸ் கேள்விப்படும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்கள் எங்கே ரொம்ப அவங்கள மிஸ் பண்ணுறோம் எல்லாருமே. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து கிடைக்காது சார். மேக்னிஃபிஷன் வாய்ஸ் சார். உண்மையிலே அழகின்ற ஒரு கான்செப்ட் வந்து அவங்களுக்கு அந்த படம் வந்து இன்னும் மனசில் வந்து ஒரு ஏதோ ஒரு நீங்காத இடம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதான் அந்த அந்த இடத்த பிடிச்சிருச்சு. இப்போ திருப்பியும் அதை வந்து ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறாங்கன்னும் போது அவங்களுக்கு எப்படி இருக்குமோ எனக்கு வந்து பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, அமேசிங்காக இருக்கும். சினிமான்றது உண்மையிலே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அது ஒரு ட்ரீம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு. நமக்கு வந்து ரொம்ப அது கிடைச்சிருந்து எனக்கு. அதான் நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணால் நம்ம நிறைய உடஞ்சி போகணும். இந்த சண்முகன்ற கேரக்டர், அந்த மிடில் ஏஜ் இருக்குது பார்த்தீங்களா, அவனோட இது வந்து வேறு லெவலில் ஏற்றி நிறுத்திட்டார். ஏன்னா சின்ன பசங்க அந்த கேரக்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு பசங்க, குட்டி பசங்க தான். ஆனால் பெயின் வந்து அவன் ஒரு மனுஷன் வந்து அந்த 18 அந்த டைமில் தான் அவனை ஃபீல் பண்ண லவ்னா என்னன்னே தெரியும். உங்களை ரியல் லைஃப்லேயே சண்முகம் கூப்பிட்டுருக்காங்களா யாராவது? சண்முகம் நினச்சிட்டு இருக்காங்களா உங்களுக்கு? அந்த பேரே உங்களுக்கு நல்லா சூட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நின்றுடுச்சு. அது வந்து ஒரு கதாபாத்திரம், அதை வந்து அழிக்க முடியாத அளவுக்குன்ற ஒரு மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுத்துருச்சு மனசில். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் வந்து இந்த சண்முகன்ற கேரக்டர் கண்டிப்பாக இருக்கும். ஃபேன் பாய் சம்பவம் எதுவும் நடந்திருக்கா அந்த மாதிரி? குழந்தைக்கெல்லாம் பேர் வைக்க சொல்லியிருக்காங்க. ஓ, இது என்ன, இது புதுசாக இருக்குது. நான் என்ன ஒரு தடவை நடந்தது. அது என்ன பேர் வச்சிங்க? அந்த டைம் ஏதோ திவ்யாதிவன் ஏதோ ஒரு காதில் விழுந்திருக்கோம், நான் அந்த பேர் வச்சுட்டேன். அப்புறம் உள்ளே போய் அது என்னெல்லாம் கேட்காதீங்க, அந்த மாதிரி யாரும் கிடையாது. ஷூட்டிங் போயிட்டீங்க, ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு திரும்ப எக்ஸாம்லாம் எழுதுனீங்களா? எக்ஸாம் சார் எழுதுனீங்க. எவ்வளோ மார்க்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது சார் அது வேணாம் சார். சரி, அந்த இதுக்குள்ளே போகலாம். ஒன் இண்டியா தமிழ் ஃபிலிமி பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். பொதுவாக நாமெல்லாம் ஒரு நாளைக்கு இப்போலாம் நிறைய பேர் 2-3 படங்கள் கூட படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட வாழ்நாளை எடுத்துக்கிட்டாலே நம்ம ஒரு பல்லாயிரக்கணக்கான படங்கள் நம்ம பார்ப்போம். அப்படின்னாக்க நாம் பார்க்குற பல படங்களில் வந்து சில முகங்கள் மட்டும் நம்மளால் எப்போவுமே மறக்க முடியாது. ஏனோ தெரியாது, அந்த படத்தில் அவங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், இல்லை அந்த ஃபேஸ் நம்மளோட ஒன்றி போயிருக்கும். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளால் மறக்கவே முடியாத ஒரு முகத்துக்கு சொந்தக்காரர் தான் இப்போ நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரு. அழகி திரைப்படம் 2002ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்தில் நமக்கு பரிச்சயமான சதீஷ் ஸ்டீஃபன் அவர்கள் தான் இப்போ இந்த இன்டர்வியூவில் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு பிறகு உங்களை அகைன் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டுருக்கு லைஃப்லாம்? போயிட்டுருக்கு சார், சூப்பராக போயிட்டுருக்கு. நல்லபடியாக எல்லாம் நடந்துகிட்ருக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்றதை மூவ் பண்ணிகிட்ருக்கேன். பிஸ்னஸ் ஆகட்டும், அடுத்து படத்தோட இதாக இருக்கட்டும், ஸ்டோரிஸும் கேட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கான ஒரு சொல்லணும் இல்லையா, எனக்கா ஆப்டாக ஒரு அப்படின்னு ஒரு விஷயம் இல்லையா, கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டரு. ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை, கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல கேரக்டர். அதில் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து கேட்டுட்ருக்கேன். நல்லா கரெக்டாக ஒன்று அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். சூப்பர். இந்த ஒரு சிறப்பான தருணத்தில் உங்களை பேட்டி எடுக்கிறது எங்களுக்கு சந்தோஷம். காரணம், நான் ஆரம்பத்தில் சொன்னேன் 2002 படம் ரிலீஸ் ஆச்சு. கட் பண்ண இப்போ 22 வருஷம். இப்போ கூட இந்த படத்தை இப்போ ரீலீஸ் பண்ண போகிறாங்க ஸ்பெஷலாக. ஸோ அந்த நியூஸ் கேட்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது ரீலீஸ் பண்ண போகிறது? எனக்கு மகிழ்ச்சி தான். பேரானந்தம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அந்த டைமில் நான் வந்து இருந்த நாலேஜு, நமக்கு வந்து சினிமானா என்னன்னு தெரியாது. சொன்னேன், வீட்டில் கூட நமக்கு வந்து தியேட்டர்லாம் கூட்டு போக மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்டவன் நான் போய்ட்டு ஒரு படத்தில் நடிக்கிறேன். அந்த படத்தை ஒரு ஸ்க்ரீனில் நான் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது எனக்கு நிறைய நெருடல் சொல்லுவாங்களே, அது என்னடா நம்மள வந்து ஒரு ஸ்க்ரீனில் காட்ட போகிறாங்களே, கூச்சம் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இருந்தது. ஒரு தியேட்டரில் அப்போ தான் போய் பார்க்கும்போது ஏன்னா கமெண்ட் எதாவது பாஸ் பண்ணுவாங்களா, அதெல்லாம் நம்ம யோசிப்போம் இல்லைங்களா. கண்டிப்பாக கமெண்ட் பாஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க, பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் படம் அந்த ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் எந்த கமெண்ட்டும் பாஸ் பண்ணலாம், எவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. அப்புறமா என்னோடய சீன்ஸ் வரும்போது எனக்கு கொஞ்சம் சரி ஏதாவது கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்களான்னு. பட் ஆனால் வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் தியேட்டரில். அதான் அந்த பையன் வந்து அந்த பொண்ணை அடிக்கும் போது அந்த பெஞ்சில் வந்து இது பண்ணிவிட்டு குத்திட்டு அந்த பெஞ்சை அதெல்லாம் தியேட்டரில் பயங்கர சவுண்டு. அப்புறம் ஒலியிலே சாங்லாம் இது பண்ணும்போது ஒரே நிசப்தம். அந்த ஸ்டைல், அந்த சாங்கோட இது ராஜா சாரோட மியூசிக்கு அவ்வளோ ஒரு நிசப்தமாக இருக்கும். அப்படியே ஓப்பன் பண்ணி அந்த டைட் க்ளோஸ் போவார். அப்படியே ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு நம்ம முகத்தை அவ்வளோ பெருசாக ஒரு இதில் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஸோ அப்போ இருந்தது.
இப்போ பார்க்கும்போது எனக்கு எனக்கு இன்னும் புதுசா தான் இருக்கும்னு எனக்கு ரொம்ப தோணுது எனக்கு. நானே ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சரி நம்ம ஒரு ஒரு நாள் கழிச்சு நம்மள திருப்பி வந்து வேற ஒரு இதில பார்க்கணும். அது இல்லாம 4Kல 5.1 அந்த இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்தில ம், கொண்டு ம். வந்திருக்காங்கன்னும்போது, அத விட இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே அதாவது மக்களுக்கு வந்து முன்னாடி அழகி ரிலீஸ் ஆக அந்த டைம்ல மக்களுக்கு வந்து அது பரிட்சையும் கிடையாது. புதுசா ஆனா இப்போ அழகிய தூக்கி அவங்க மனசுல வச்சுட்டாங்க. இப்ப அது வந்து ஒரு ஆம், அது எப்படி சொல்றதுன்னா, வேற எதையும் வந்து அவங்க வந்து என்னால மைண்ட்ல அந்த ஃபுல்லா அழகின்ற ஒரு கான்செப்ட் வந்து அவங்களுக்கு அந்த படம் வந்து இன்னும் மனசுல வந்து ஒரு ஏதோ ஒரு நீங்காத இடம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதான் அந்த அந்த இடத்த பிடிச்சிருச்சு. இப்ப திருப்பியும் அத வந்து ஒரு ஸ்க்ரீன்ல பார்க்குறாங்கன்னும்போது, அவங்களுக்கு எப்படி இருக்குமோ, எனக்கு வந்து பெரிய ஒரு எப்படி சொல்றது? அமேசிங்கா இருக்கும். எனக்கு ஆசையா இருக்கு எனக்கு. நீங்க எப்போ டிக்கெட் நம்ம புக் பார்க்கலாம். பண்ணிட்டீங்களா ரீ ரிலீஸ்க்கு? என்ன சார்? டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா ரீ ரிலீஸ்க்கு? பண்ணியாச்சு, பண்ணியாச்சு. சூப்பர், சூப்பர். ஆ படத்த பத்தி பேசும்போது உங்களுடைய கேரக்டர், அதாவது சண்முகம், தனலட்சுமி. இப்ப வரைக்கும் பார்த்திபன் சாரையோ உங்களையோ வந்து அந்த பேர் சொல்லி பார்க்குறதில்ல. சண்முகமா தான் ஆமா. பார்க்குறாங்க. தனலட்சுமியா தான் பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள ரியல் லைஃப்லயே சண்முகம்னு கூப்பிட்டுருக்காங்களா யாராவது? சண்முகம்னு நெனச்சிருந்திருக்காங்களா உங்கள? ஆமா சார். அது நெறைய பேர் கேட்டுருக்காங்க. எங்கேயாவது ஒரு நம்பர் புடிச்சு பேசுனாங்கன்னா, ஆக்சுவலா உங்க நேமே சண்முகம் தானா? அப்டின்னுவாங்க. அந்த பேரே உங்களுக்கு நல்லா சூட்டா இருக்கு, நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த அது நின்னுடுச்சு. அது வந்து ஒரு கதாபாத்திரம். அத வந்து அழிக்க முடியாத அளவுக்குன்ற ஒரு மாரி ஒரு அழுத்தத்த குடுத்துருச்சு மனசுல. ஏன்னா எல்லாருக்குள்ளயும் வந்து இந்த சண்முகன்ற கேரக்டர் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா எடுத்த உடனே எல்லாருமே அந்த காதல்ன்ற விஷயத்துல வரும்போது, ஃபர்ஸ்ட்டு எல்லாருக்கும் வரும்போது, அதுல வந்து எப்டி இருப்பாங்க அப்டின்னா, எல்லாமே அந்த இன்னசென்ட் தான். அதுலேருந்து தான் அவங்க வந்து அனுபவப்பட்டு தான் அதுக்கப்புறமா, ஓ! இப்படி தான் நடந்துக்கணும் போலன்னு. அப்ப எல்லாமே இவன மாரி தத்தி தாவி அப்படியே எப்படி பேசலாமா? வேண்டாமா? அப்படிலாம் இருந்தது தான் அந்த டைம் இருக்கிற ஒரு லவ் அது. அப்போ கண்டிப்பா எல்லாருக்குமே இருந்திருக்கும். அந்த இதெல்லாம் இருந்திருக்கும். இருந்தது. அதெல்லாம் அப்போ வந்து அதனால தான் அது வந்து இன்ட்ராக்ட் அந்த ஆச்சு. எல்லாருக்குமே அது வந்து அவ்ளோ ஈஸியா வந்து மனசுல ஒட்டிக்கிச்சு. அந்த அந்த கதாபாத்திரம் அப்படின்னும்போது. இப்படிலாம் இருந்திருக்கேனே நானு. ஸோ நானும் அப்படிதான் அவள பார்த்தேன். நானும் அப்படிதான் பேசினேன் அப்படின்னு. பட் இந்த காலம்ன்றது அப்படியே வேற மாரி வேற இருக்கு. மாரி ஆயிடுச்சு அது. எல்லாமே ஈஸியா அப்ரோச் பண்றாங்க. ஈஸியா பேசுறாங்கன்னும்போது, அது சின்ன சின்ன சந்தோஷம்ன்றது எனக்கு தெரிஞ்சு அவங்க இழந்துட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப அட்வான்ஸா போயிட்டாங்க அவங்க. ரொம்ப அட்வான்ஸ். எதுவுமே ஈஸியா கிடைச்சிருது. அது கிடைச்சிட்டா அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, லைஃப் வந்து ரொம்ப சுருங்கிரும். எந்த விஷயமும் ஈஸியா கிடைச்சிச்சுன்னா சுருங்கிரும். ஒரு ஒரு நான் சொல்றேன் ஒரு ஒரு ரூ. 100 நம்ம சம்பாதிக்கிறோன்னும்போது, அத கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கும், அது ஒரு ரூ. 100 கீழ கிடைக்குதுன்னா, அத எடுத்து செலவு பண்றதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம ஈஸியா அந்த ரூ. 100 நம்ம செலவு பண்ண மாட்டோம். கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா. ஆனா, அது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். இங்கேருந்து டைமுக்கு எழுந்து போய், அந்த இடத்துல போயிட்டு நம்ம அந்த வேலைய செஞ்சு, அதுக்கப்புறமா அந்த நாள் முடிச்சு, அது கையில கிடைக்கிறதுன்றது ஒரு நல்லாருக்கும். அந்த ஒரு பணத்த ஆனந்தமான விஷயங்க. ஆனந்தமான விஷயம். ஆனா, நீங்க ரோட்ல போகும்போது, நீங்க அது கிடைச்சதுன்னா, எவனா பார்க்கறதுக்குள்ள போய் எடுக்கணும். எடுத்து எவனோ பார்க்கறதுக்குள்ள போய் செலவு செலவு பண்ணணும்னு பண்ணணும். இருக்கும். ஸோ, அத நீங்க முழுமையா அனுபவிக்க முடியாது. அந்த மாரி தான் போயிட்டுருக்கு. சூப்பர். ஸோ இந்த படம் பத்தி பேசும்போது ஒருத்தவங்கள பத்தி நம்ம கண்டிப்பா இப்ப பேசியே ஆகணும். இப்ப அவங்க நம்மளோட இல்ல. இந்த படம் மூலமா உங்களுக்கு ஒளி குடுத்தவங்கள அவங்களும் முக்கியமானவங்க. "ஒளியிலே தெரிவது தேவதையா" அப்படின்னு இப்பவும் நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்க கண்டிப்பா. பவதாரணி மேம். ஸோ அவங்களுடைய இறப்பு வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. நம்பவும் முடியல இப்ப வரைக்கும். ஸோ அந்த நிச்சயமா. நியூஸ் கேள்விப்படும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்க எங்க இல்ல இருந்தீங்க? இல்ல நான் வந்து இப்ப சென்னையில தான் சார் இருந்தேன் நானு. இப்ப எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப வருத்தம். எனக்கு அது வந்து ஒரு இது மாரி நடக்குமான்ற மாரி நம்ம யோசிக்க கூட முடியாது. நீங்க பார்த்தீங்கன்னா. ரொம்ப சின்ன வயசு தான் அவங்களுக்கு. அவங்க வாய்ஸு அப்படி ஒரு இன்னமும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். ரொம்ப அதாவது ஷாக்கிங் தான். எனக்கு அது ஃபர்ஸ்ட்டு நியூஸ் ஒண்ணு எப்பவுமே போடுவாங்கல்ல. நீங்க ஒரு ம், ம். YouTubeஆ இருக்கட்டும், Facebook ஆகட்டும். எப்பவுமே வந்து ஒரு ஃபேக் நியூஸ் மாரி ஒண்ணு வரும்ல. சரி ஏதோ ஒண்ணு தான் நம்ம தவிர்த்துறோம். சரி என்னடா இப்படிலாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி நான் பார்க்கும்போது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஏரியாலேருந்துலாம் அந்த இது வரும் இல்லைங்களா? அப்போ அந்த வரும் இந்த மாரி அவங்க இறந்துட்டாங்கன்னும்போது தான் அப்பதான் எனக்கு ஒண்ணும் புரியல. அப்புறம் ஃபோன் பண்ணி விசாரிக்கும்போது இந்த மாரி ரொம்ப ரொம்ப பயங்கர ஷாக்கிங் நமக்கு. அம் ரொம்ப அவங்கள மிஸ் பண்றோம் எல்லாருமே. எனக்கு தெரிஞ்சு அந்த மாரி ஒரு வாய்ஸ் வந்து கிடைக்காது சார். மேக்னிஃபிஷியன்ட் வாய்ஸ் அது உண்மையிலே. எப்படி சொல்றது? அந்த சாங் நீங்க கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு குழந்தை தன்மையும் இருக்கும். அந்த பெண்மையும் இருக்கும் அதுல. ம், குழந்தை ம். தன்மையும் இருக்கும். இப்ப அந்த வாய்ஸ்ல அவ்ளோ ஒரு அது ரொம்ப வருத்தமா இருக்கு நமக்கு. என்ன பண்றது? நிச்சயமா. உங்களுக்கு ஒளி குடுத்தவங்கள முக்கியமானவங்க அவங்க. கண்டிப்பா, கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். ஸோ அதே மாரி தங்கர் பச்சான் சார். நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. ஸ்கூல்ல நீங்க ஐய்யயோ! யாரோ ஒருத்தர் வராரு அப்டின்ட்டு படுத்து கிடந்திருக்கீங்க. கரெக்ட்டா அவங்கள பார்த்து கூட்டு போறாரு. ஓ! பட் அவரு ஒரு கட்டத்துல நீங்க நடிக்க தான் போயிருக்கீங்க அப்டின்னு உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு, ஐய்யயோ! நடிக்க வந்துட்டோமே அப்டின்னு தோணுச்சா? இல்ல பரவால்ல நடிக்க வந்துட்டோம். பரவால்ல அப்டியே போயிரலாம் அப்டின்னு தோணுச்சா? இல்ல, இல்ல. எனக்கு பயம்ன்றது பார்த்தீங்கன்னா, எனக்கு இல்ல. ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து ஒரு எக்ஸாம் தான் எனக்கு. நான் வந்து எக்ஸாமுக்கு தான் பயப்படுவேன்.
ம். மத்த எதுக்கும் பயப்பட மாட்டேன். நம்ம காட்டுல கூட போயிடலாம். எக்ஸாம்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண முடியாது. ஓகே. காட்டுல கூட லாஸ்ட் இருந்துடலாம். பெஞ்ச் ஸ்டூடண்ட் தான். ஆமா மிருகத்துக்கிட்ட கூட நம்ம இருந்துடலாம். எக்ஸாம் கிட்டலாம் நம்ம வந்து போராடவே முடியாது. அத உட்காந்துட்டு அது என்னடா அது அப்படியே எடுத்து இது பண்ணி அப்ப என்னன்னா நல்லா ஞாபகம் இருக்கும்னு வைங்களேன். படிக்கிறோம் நல்லா ஞாபகம் இருக்கும். அந்த ஒரு டென்ஷன்ல போறோம் பார்த்தீங்களா, எல்லாமே மறந்துரும். அப்போ நம்மள என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ படிக்கலன்ருவாங்க" வீட்ல. அப்போ இந்த மாரியான விஷயங்கள் அது வந்து என்னடா இது ஒரு நமக்கு அத பிடிச்சு போறோம். போனா கூட அது நம்மள வந்து ஒட்ட மாட்டேங்குதுன்னும்போது, அதில எனக்கு அதில ஸ்டடீஸ் வந்து எனக்கு ரொம்ப இதுதான். ரொம்ப எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் அது. ஓகே. அப்போ எனக்கு என்னன்னா, இப்படி ஒரு விஷயம் வருது. பண்றாங்கன்னும்போது ஆக்டிங் தான். ஓகே நோ ப்ராப்ளம். நான் சொல்லும்போது நான் எனக்குன்னா ரொம்ப கூச்சப்படுவேன். அதுதான் விஷயம். அத யோசிப்பேன் நானு. சரிடா நம்மளலாம் இது பண்ணுவாங்களான்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. சரி நான் பாட்டு அப்படியே திரும்பிட்டு அவர் பாட்டுன்னு அங்க வராரு. அதான் சொன்னேனே ஒரு ஆம் அ ஒரு டைரக்டர்ன்னும்போது நம்ம எஜுகேஷன் டைரக்டர் நம்ம நினைச்சேன். அப்படிதான் உட்காந்துட்டு இருந்தேன். அவர பார்த்தோனே கரெக்ட்டா அந்த திரும்பி இப்படி அவர் பாட்டுன்னு செவுத்து பக்கமா திரும்பி படுத்துட்டேன். யாராவது கேட்டா உடம்பு சரியில்லன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி ம். ஃப்ரெண்ட் சொல்லிட்டு தான் திரும்புனேன். என்ன படிச்சுட்டு இருக்கீங்க பார்த்தேன் அப்ப? நான் +2 படிச்சுட்டு +2 இருக்கேன். ஓகே. ம். அப்போ கரெக்ட்டா இவரு எல்லாத்தையும் இப்படி அவரு யாரையுமே இது பண்ணல. கரெக்ட்டா "யார் இந்த பையன் எழுப்பு" அப்படின்ட்டாரு அவன. எழுப்புறாங்க எழுப்புறானுங்க. "இல்ல, இல்ல நீ உடம்பு சரியில்லன்னு சொல்றா நீ" அப்படின்றேன் நானு. "இல்ல என்ன எழுப்புறாங்களா எழுப்புறாங்க." சரி ஓகே. நான் அது வந்து பார்த்தேன். அவர அப்படியே பார்த்தோனே ஒரு பார்க்குற பார்வை இருக்கு இல்லையா? அப்ப வந்து அது ஆக்டிங்ன்னு எனக்கு தெரியாது. அவர் எஜுகேஷன் டைரக்டர்ன்னு தான் நம்ம மைண்ட் ஃபுல்லா இப்ப இருக்கு ம், இந்த ம், டைம்ல. ம். அப்போ எந்த எப்படின்னா, அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அவர் பார்வைலாம் ஒரே மாறுது அது. எப்படி மாறுதுன்னா, அவரு வந்து அந்த இதுக்கு போயிட்டாரு. இந்த இந்த பையன வந்து சண்முகம் இந்த கேரக்டருக்கு. கேரக்டர் ம். ஓகே இந்த சீனு. அந்த கள்ளிச்செடியில எழுதுறது, இவன் போறான், அவன் வரான், அந்த பொண்ண இப்படிலாம் யோசிச்சிருப்பார் போல இருக்குது. நமக்கு அந்த நாலேட்ஜ் தெரியாது. அப்படியே பார்த்துட்டு, "கொஞ்சம் வெளிய வாப்பான்னாரு." அப்ப இதெல்லாம் அதுதான் ம், நெறைய ம். சொல்லியிருப்பேன் நான். அந்த மாரி ஒண்ணு நடந்தது. அப்போ எனக்கு வந்து எப்படின்னா, எக்ஸாம எப்படியாவது கட் பண்ணணும். அப்போ இதுதான் நமக்கு ஒரே வழின்னு சொல்லிட்டு, அப்படிதான் நான் ஒரு ஜாலியா போனது. சரி அங்க ஒரு எனக்கு ஒரு டவுட் வருது இப்ப. ஷூட்டிங் போயிட்டீங்க. ஓகே. ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து எக்ஸாம்லாம் எழுதுனீங்களா? இல்ல எக்ஸாம் ஆமா சார். என்னாச்சு? எழுதுனேன். எழுதுனீங்க. ஆமா. தனியா ஒரு ரூம்ல நம்மள எழுத வச்சாங்க. ஓ! தனியா ஸ்பெஷலா. நானும் ஒரு 3 பேர் நம்ம ஸ்கூல்ல தானே 2 ஒரு 3 பேர செலக்ட் பண்ணாங்க. காக்கையன், கட்டையன் எல்லாமே நம்ம ஸ்கூல்ல இருந்து இது ஓ! பண்ணது தான். ஓகேங்களா. ஸோ அப்போ எங்க 3, 4 பேருக்கும் மட்டும் வச்சாங்க அது மாரி. ஓகே. எவ்வளோ மார்க்ன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது சார் அது வேணாம் சார். அது வேணாம். சரி ஓகே, அந்த ஓகே. அந்த இதுக்குள்ளேயே போ வேணாம் நம்ம. ஓகே. நீங்க ஆரம்பத்துல அப்படியே சொல்லும்போதே கேட்டா புரிஞ்சது எக்ஸாம் ஆமா சமயத்துல அசிங்கமா ஆமா. வரும்போது. ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஓகே பிரதர். ஃபர்ஸ்ட் ஷாட் என்ன ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு வச்ச ஃபர்ஸ்ட் ஷாட். இல்ல ஃபர்ஸ்ட்டு ஷாட் வந்து ஒரு காலேஜ்ல அந்த பையன் உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்போ அவரு சொன்னது என்னன்னா, இந்த உட்காந்துட்டு நீ பாட்டு அப்படியே அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்படியே பிச்சு இப்படி பண்ணிட்டே இருன்னு சொன்னாரு. அதான் ஃபர்ஸ்ட் ஷாட். எப்பவுமே ம், அவரு ம், இவன எடுத்தோனே டயலாக்லாம் குடுத்தா பயந்துருவான்றனால அப்படி வச்சாரோ என்னவோ நமக்கு தெரியல. ம், ம். அதுக்கப்புறம் அதான் ஃபர்ஸ்ட் ஷாட் நமக்கு. டயலாகா பேசுனதுன்னா ஃபர்ஸ்ட் ஷாட்னா? அது வந்து அந்த பேசுறான் இல்லைங்களா? அந்த ஹோல் ஸ்கொயர் ஆ, அந்த இதெல்லாம் ஆ. சொல்லுவோம் மேக்ஸு. மேக்ஸ்ல. ஸோ அதான் அதான். அங்க சரி. வந்தும் அத படிக்க சொன்னாங்க பாருங்க. அதான் கொடுமை. ஓகே. ஸ்கூல்ல இதுதான் எப்பவுமே லாஸ்ட் பெஞ்ச் தானா? எதுங்க? லாஸ்ட் பெஞ்ச் கேங் அந்த லாஸ்ட் கேங் பெஞ்ச். தான். லாஸ்ட் பெஞ்ச்ல அதுக்கு முன்னாடி இருப்பேன். ஓகே, ஓகே, பேசிட்டே ஓகே. இருப்போம் நமக்கு. வேற ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்ட்ல. நான் வந்து இந்த எப்படி நான் பாட்டு பாடுனேன்னா, ஃப்ரெண்ட் வந்து தாளம் போடுவான். இதுதான் உட்காந்து பண்ணிட்டு இருப்போம். ஜாலியா அது ஒரு அந்த கேங்கோட டைம்ல இருந்திருக்கீங்க. ஆமாமா. நெறைய இருக்கும். பாலாஜின்னு ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து நல்லா தாளம் தட்டுவான். ம், ம். அப்போ நான் பாடிட்டு இருப்பேன். அப்போ இது இது ஒரு ஒரு ஜாலி சார். அப்படிதான் இருப்போம் நாங்க. பேக் பெஞ்சுன்னும்போது அது ஓகே. பயங்கர ஃபன்னா இருக்கும். இப்ப ஸ்கூல்ல உங்களுக்கு யூனிஃபார்ம் என்னது? ஷர்ட், பேண்ட் தானா? இல்ல ஆமா சார், ஆமா சார். ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, இந்த படத்துல நீங்க மோஸ்ட்லி இந்த ட்ரவுசரோட தான் நடிச்சிருப்பீங்க. ட்ரவுசர் ஆமா. ஏன்னா பசங்க ஒரு கட்டத்துக்கு மேல ட்ரவுசர் போட கூச்சப்படுவோம். ஆமா. அதெல்லாம் எப்படி பண்ணீங்க? அது என்ன பண்றது? அவர் சொல்றாரு, "சரி அந்த கேரக்டர் நீ பண்ற" அப்படின்னாரு. "சார் என்ன சார் யூனிஃபார்ம் இது குடுக்குறாங்க" அப்படின்ற மாரி தான் இருந்தது. "இதானடா யூனிஃபார்ம் அப்பலாம் அப்படிதான்டா" அப்படின்னாரு. "அப்படியா சார்? ரொம்ப சின்னதா இருக்கு சார்" அப்படின்னேன். ஏதாவது "இல்ல ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா" அப்படின்னு சொல்லுவாரு. சரி என்ன பண்றது? இத மைண்ட்ல வச்சோன்னா நம்ம ஏதாவது பண்ண முடியாது. ஏதாவது கான்சென்ட் சரி ஏதோ ஒண்ணு பேண்ட் மாரி இருக்குது போல இருக்குன்னு நெனச்சு அப்படியே விட்டுருக்கான் அப்படியே பாட்டு. அது கொஞ்சம் இதா தான் மறந்துட்டீங்க இருந்தது. அத. ஆமா. வேற வழி இல்ல. என்ன பண்றது? ஓகே, ஓகே. ஸோ இப்ப நீங்க உட்கார்ந்திருக்கீங்கன்னா, அதுக்கு மிக முக்கிய காரணம் தங்கர் பச்சன் அவர்கள் தான். ஸோ கண்டிப்பா. எப்படி அவர் உங்கள மோல்ட் பண்ணாரு? அவர் வந்து ஷூட்டிங்ல ரொம்ப கோவப்படுவாரு அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். உண்மையா அதெல்லாம்? ஆ கோவப்படுவாரு. ஆனா என்கிட்ட அவ்வளவா பண்ணிக்கல அவரு. ஏன்னா, ம். நான் வந்து ஆக்சுவலா பேசிக்கலா ஐ அம் நாட் ஆக்டர். இப்போ நான் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன். இப்போ இந்த பையன வந்து நம்ம கம்ஃபர்டபுளா வச்சுக்கணுன்றது மட்டும் தான் அவருக்கு இருந்தது. இப்போ உனக்கு ஆக்டிங்னா ஒரு இது ஒரு ஒரு டைம்ல வந்து மோனிகா வந்து உட்காந்துட்டு இந்த முகத்த திருப்புவாங்க. அந்த அ பாட்டு முடியிறப்ப. அந்த அந்த ஆமா. சீனு. ம். அது வந்து எனக்கு வந்து அவங்க பக்கத்திலேயே நல்லா அ உட்காரலாம். எனக்கு எப்படின்னா, அப்போலேருந்தே நான் வந்து கேர்ல்ஸ் கிட்ட பேச மாட்டேன்.
என் கேரக்டர். பேச மாட்டேன். ஏன் எப்படின்னா, இப்ப வரவா? அதுங்க இல்ல சார். இப்ப வர அப்படிதானா? இப்போ வரலாம் இருக்க முடியுமா சார்? அவ்வளோ ரைட் ஓகே. ஆமா. இப்போ வரலாம் எடுக்க முடியும். நமக்கு என்னன்னா, அந்த டைம் சொல்றேன் நமக்கு. அப்ப இருந்த மனநிலைமையில பேச மாட்டேன். ஏன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் சைட்ல ஒரு லவ்லாம் எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்றத நான் பார்த்துருக்கேன். ஸோ, நம்ம போயிட்டு அப்படி பின்னாடிலாம் நின்னுட்டு, ஒரு மாரிலாம் தொங்கிட்டுலாம் இருக்க நமக்கெல்லாம் புடிக்காது. நான் பசங்க இருக்காங்களா, உட்காந்து நல்லா பேசிட்டு, ஜாலியா எங்கேயாவது பக்கத்துல எல்லாம் வெளிய போயிட்டு வர்றது. அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் இப்படி தான் ஸ்கூல் இதெல்லாம். அதுவும் இல்லாம நான் படிச்சது ஃபுல்லா பாய்ஸ் ஸ்கூல் ம், தான் அது. ம், ம். அதனால நமக்கு என்னன்னா, அப்போ இந்த ஒரு கேர்ள் வந்து உட்கார்றாங்க. பக்கத்துல உட்காந்து அந்த இதெல்லாம் பண்ணும்போது, எனக்கு அந்த இது வரலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நமக்கு பக்கத்துல உட்கார வச்சா பிடிக்காது. உண்மையிலே சொன்னா ஓப்பனா, இப்ப நான் வந்து 10த் வந்து கோஎட்ல தான் படிச்சேன். ஓ! ஓகேங்களா? அப்போ வந்து சரியா படிக்கலன்னு வைங்களேன், கேர்ல்ஸ் பக்கம் ஆமா, உட்கார வச்சுருவேன்னு ஆமா, சொல்லுவாங்க. ஆமா. அப்போ நமக்கு வந்து அது அவமானம் அது. இல்ல மிஸ் நான் பண்ணிடுறேன். நல்லபடியா படிச்சுடுறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ சரியா படிக்கலன்னு வச்சுக்க, கேர்ல்ஸ் பக்கத்துல உட்காந்து வச்சுருவேன்னாங்க. அது வந்து நமக்கு அவமானம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. இப்போலாம் சொன்னான்னா, அது உண்மையிலேயே படிக்காம வந்துட்டா, சரி ஓகே மிஸ் அப்படின்ருவாங்க. ஓகேங்களா? ஆமா. அது அந்த மாதிரி. ம், ம். ஸோ, நான் அந்த மாரி ஒரு ஒரு கேட்டகரி நானு. அப்போ நான் என்னன்னா, இது ஏன்டா அப்படின்ற மாரி இருக்கும். சரி வந்து உட்காந்தோனே அந்த அவங்க கரெக்ட்டா என்னால இது பண்ண முடியல. ஒரு கேர்ள் பக்கத்துல ஒரு 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 ஏதோ ஒரு நமக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு ஷை கன்வீனியன்ட்டா இல்ல எனக்கு. வெக்கமா வெக்கமா கன்வீனியன்ட்டா இல்ல. இருக்கும். ம், ம். கன்வீனியன்ட்டா இல்ல. அப்போ வந்து அவருக்கு ஃபீல் பண்ணிட்டாரு அத. அப்ப என்ன பண்ணிட்டாரு, என்ன கூப்பிட்டாரு. அவர் கேமரால உட்காந்துட்டுருக்காரு. அவருக்கு அது கரெக்ட்டா வரல. அந்த ஃபீல் வரல. என்னன்னா, "இங்க வான்னு" கூப்பிட்டுட்டு, "என்ன பிரச்சனை உனக்கு?" அப்படின்னாரு. அவர் ரொம்ப அழகா இது பண்ணுவாரு. டேக்கிள் பண்ணுவார் சொல்லுவாங்கல்ல, அது மாரி டேக்கிள் பண்ணுவாரு நம்மள. "என்ன பிரச்சனை?" "இல்ல சார் நானு இப்ப எனக்கு ஒரு அவங்க பழக்கம் இல்ல. எனக்கு தெரியல. நான் அப்படியே ஒரு மாரி இருக்கு சார் எனக்கு." அப்படின்னேன். "இல்ல ஒண்ணும் இல்ல. நீ என்ன பண்ற, எங்க எல்லாரையும் மறந்துரு. இப்ப யாருமே இல்ல இங்க. இப்ப நீயும் உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அவ உன்னோட லவ்வர்ரா அவன். அப்ப நீ போயிட்டு நீ எந்த டைம்ல இருந்த?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீ உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுன்ட்டாரு. "நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். நீ பேசு. நீ எப்போ ஓகே சொல்றியோ, அப்ப நான் டேக் எடுத்துக்கிறேன்." அப்படின்ட்டாரு. சரி ஓகே சார். அப்போ போயிட்டு உட்காந்து அப்புறம் உட்காந்து, "ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க?" அப்பதான் நான் பேசுறேன். நான் அதுவரைக்கும் அது பேசவே இல்ல. அதுக்கு முன்னாடி நான் ஷார்ட்ஸ்லாம் பண்ணிட்டோம். ஒலியிலே சாங் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் இருக்கு இல்லையா? அதுவரைக்கும் எடுத்தாச்சு. ம். அந்த விளக்கு எடுத்து வர்றது. ம். அதுவரைக்கும் எடுத்தாச்சு. அப்போ அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் போதுன்னு வைங்களேன். அப்போ உட்காந்து பேசுனேன். அப்ப தான் எனக்கு கொஞ்சம் ஆக்சுவலா எப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டைப்பு. அ நல்லா ஜோவியலா பேசுனாங்க. நான் அப்புறம் பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷுவலா ஆயிடுச்சு. சரி ஓகே. தெரிஞ்சவங்க அப்படின்னும்போது தான், ஓகே இப்போ இப்போ ஓரளவுக்கு பேசும்போது இவங்ககிட்ட பேசியிருக்கோம். அது அப்படின்னு அவ்வளோக்கு. அப்போ உட்காந்துட்டோனே, "என்ன என்ன என்ன செஷன்னா?" அப்படின்னாரு. "ஓகே சார். அ எடுக்கலாம். டேக் எடுக்கலாம் சார்." ஓகே." அப்படின்னோன அப்போ எடுத்தது தான் அது. அந்த மாதிரி. நைஸ், நைஸ். ஓகே, ஓகே. ஸோ இவ்ளோ கதை இவ்வளோ கதை இவ்ளோ இருக்கு கதை இருக்கு எங்களுக்கு. இதுல. ஒரு ஒரு இதுக்கும் எனக்கு அவ்வளோ இதா பண்ணி கொண்டு போவேன். ஓகே. பட் படம் ரிலீஸ் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் ஷோ நீங்க எங்க பார்க்குறீங்க? எந்த தியேட்டர்ல பார்த்தீங்க? எப்படி இருந்தது அந்த அனுபவம்? ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அண்ணா தியேட்டர்ன்னு நெனைக்கிறேன் சார். அண்ணா சென்னையில அண்ணா தியேட்டர். தியேட்டர், மவுண்ட் ரோட்ல. ஆ ம், அண்ணா ம். தியேட்டர் தான் பார்த்தேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அது அங்க போனதுக்கு ஒரு ரீசன் யார் கூட இருக்கு. போயிருந்தீங்க? அப்பா, அப்பா, அப்பா. அம்மா தானே. ம். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு எனக்கு. என்னன்னா, அந்த டைம்ல அண்ணா தியேட்டர்ல வந்து ஒரு பெரிய கட் அவுட் வச்சாங்க. ஓ! படத்துக்கு. எனக்கு. ஓ! உங்களுக்கு. ஓ! அந்த சைடு அவங்க இருக்காங்க. ம். அதாவது மோனிகா அவங்களோட மோனிகா. கட் அவுட்டு. அவங்க சைடுல இருக்கிற 2 கேர்ல்ஸ் பின்னாடி வர மாரி ஒரு கட் அவுட் அவங்களது மட்டும். இப்ப என் சைடுல என்னோட கட் அவுட் ஒரு பெருசா அப்படின்னும்போது, இது வந்து இது போய் இது நமக்கு வந்து எப்படின்னா, இதெல்லாம் நம்ம வந்து கற்பனையிலயும் எட்டாத ஒரு விஷயம் தான். சினிமான்றது உண்மையிலே வந்து ஒரு எப்படி சொல்றது? அது ஒரு ட்ரீம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நெறைய பேருக்கு. நமக்கு அதுவும் வந்து முதல் ஒரு படத்திலேயே அது ரொம்ப அது கிடைக்கிறது வந்து கிடைச்சிருது ம். எனக்கு. அதான் நான் எதுவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணா நம்ப நெறைய உடைஞ்சு போணும். அதனால எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். அந்த ஃப்ளோல போயிட்டே இருக்கணும். அது என்ன நடக்குமோ, அத வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். அது ரைட் ஆர் ராங் எதுவா இருந்தாலும். சரியா இருந்ததுன்னா ஓகே. தொடர்ந்து பயணம் பண்ணலாம். இப்ப தப்பா இருந்ததுன்னா, அத சரி செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் திருப்பி தொடரணும். இப்படிதான் நமக்கு. அப்போ இது தியேட்டர் இதுல சொன்னாங்க நெறைய பேர் சொன்னாங்க இந்த மாரி, "அப்பா நம்ம பையன் அவ்ளோ பெரிய இதுல வந்திருக்கான். பாருங்க படத்துல வந்திருக்கான். அதுவும் அவ்ளோ பெரிய கட் அவுட் வச்சிருக்கான்னு" சொன்னா தான் எனக்கு தெரியும். என்கிட்ட கூட அவர் சொல்லல. அவரு வந்து என்னன்னா ஹீரோஸ் தான் பண்ணுவாங்க. இவரு வந்து ரொம்ப டிஃபரெண்ட். சார பொறுத்தவரைக்கும் அந்த மாரி நீங்க யோசிக்கவே முடியாது. ஒரு படத்துல வந்து சைல்ட்ஹுட்ன்ற ஒரு கேரக்டர முதல்ல நான் ம், சொல்றேன். அது ம். எப்படி வைப்பாங்க அப்டின்னா, ஆ ஹீரோவோட ஒரு சின்ன இது இப்படி இருந்து இப்படி வந்தான் அப்படின்ற மாரி அந்த ஒரு விஷயத்த தான் வச்சிருப்பாங்களே தவிர, அவன வந்து இந்த கேரக்டரோட அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து அவ்வளோ குடுக்க மாட்டாங்க. பட் அழகி தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்டு அவ்ளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து இது பண்ணது. குறிப்பா 2 பாட்டு உங்களுக்கு. குருவி குழஞ்ச கொய்யா அது பாட்டுலயே வருவீங்க. அந்த இது.
பட் ஒலியிலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நமக்கே குடுத்துருப்பாருன்றது எனக்கும் தெரியாது. ஷூட் எடுக்கிற வரைக்கும் கூட தெரியாது. ஆனா அந்த பாட்டு வந்து நான் கேட்டு கேட்டு தேய்ச்சது நான் மட்டும் தான். எனக்கு அது புடிச்சிருச்சு எனக்கு. நான் அந்த மாரி ஒரு ஒரு அந்த மாரி ஒரு அந்த சாங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அதனால கேட்டு கேட்டு. அப்போ இந்த தியேட்டருக்கு போனதுக்கு காரணம் வந்து அந்த கட் அவுட் தான். கட் அவுட். சரி என்னன்னு பார்க்கலாம். பார்த்தலன்னு. பார்க்கும்போது இப்ப நம்மள வந்து இவ்வளோ உயரமா இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது என்ன சொல்றது? ஒரு சந்தோஷமா இருக்குன்ற சொல்லுவாங்கல்ல. அது மாரி அந்த அது இருந்தது அந்த ஃபீலு. ஆனா அது வந்து வியப்பா யோசிச்சுட்டே இருந்தேன். இது இவ்ளோ பூஸ்ட் பண்ணியிருக்காரு. நம்ம நம்ம சின்ன கேரக்டர் தானே பண்ணியிருக்கோம். இது எப்படி இவ்ளோ பூஸ்ட் பண்ணியிருக்காரு? ஏன்னா நீங்க இப்ப ஆக்ட் பண்ணும்போது தெரியும்ல தெரியாது நமக்கு. அது நமக்கு. ம், ஆ ம். சரி ஓகே பார்க்கலான்னு இவ்ளோ எப்படி இது? பார்த்திபன் சாருக்கு வச்சா, தேர் இஸ் அ ரீசன். இது நம்மளுக்கு வைக்கணும்னு ஒண்ணும் இல்ல. என்னன்னு பார்க்கும்போது தான் அவர் உள்ள போய் பார்த்தா அவ்வளோ அந்த மேஜிக் பண்ணி வச்சிருக்காரு. இந்த கேரக்டர ஃபுல்லா சஸ்டெயின் பண்ணி அவ்வளோ தூரம் கொண்டு வந்து, அதுக்கப்புறம் இந்த சண்முகன்ற கேரக்டர் அந்த மிடில் ஏஜ் இருக்கு பார்த்தீங்களா? அவனோட இது வந்து வேற லெவல்ல ஏத்தி நிறுத்திட்டாரு. ஏன்னா, சின்ன பசங்க அந்த கேரக்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பசங்க, குட்டி பசங்க தான். ம், ஆனா ம். பெயின் வந்து அவன் ஒரு மனுஷன் வந்து அந்த 18 அந்த டைம்ல தான் அவன ஃபீல் பண்ண முதல் முடியும். காதல் லவ்னா வரும். என்னன்னே ம், தெரியும். ம். ஓ! இதுதான் லவ்வா அப்படின்னு தெரியும் இல்லைங்களா? ஸோ அப்படி. அது தியேட்டர்ல போய் பார்க்கும்போது எனக்கு அப்பா, அம்மா அப்படிதான் வச்சு நான் அந்த சீன்ல ஆக்சுவலா வந்து நான் எனக்கு உட்கார முடியல தியேட்டர்ல. நான் நின்னுட்டேன் நானு. எனக்கு நின்னுட்டு ஓரமா அங்க நின்னுட்டேன் நானு. எனக்கு என்னன்னு தெரியல அத சாதாரணமா உட்காந்து பார்க்க முடியல என்னால. அது வந்து எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு எனக்கு. அந்த அந்த சீன் போக போக எனக்கு வந்து அந்த அந்த கேரக்டர் அது எல்லாம் ஓடிட்டாங்க. அப்புறம் ஓரமா போய் நின்னுட்டேன். சரி என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஏன்னா இன்னொரு விஷயம்னா, நான் நின்னுட்டா தான் ஃபுல் ஆடியன்ஸையும் நான் பார்க்க ம். முடியும். அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க. இப்ப இங்க இருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த ஷவுட் பண்றது, அந்த இவரு தடுக்கி விழுவாரு பாருங்க. அந்த அந்த எம்ஜிஆர் கதையெல்லாம் சொல்லிட்டு ஆமா, உட்காந்து தடுக்கி ஆமா. விடுவாரு சார் அவரு. இதெல்லாம் சொல்லும்போது ஒரே லாஃப்டரு, ஒரே ம் அது என்னன்னா, இப்படி ஒரு கிராமத்து படத்த வந்து இவ்ளோ ஒரு அழுத்தமா கொண்டு வந்து, சாங்க கொண்டு வந்து ராஜா சாரோட மியூசிக்ல சரியான ஒரு இது. அதெல்லாம் அதான் அந்த 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 ஃபீல் ஒண்ணும் தெரியாது அந்த பையன் இப்போ. இப்போ ஓரளவுக்குன்னா நம்ம வந்து சினிமா கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளோ கொஞ்சம் சில வருஷங்களா இருக்கும் இல்லையா? அதனால நம்ம ஓரளவுக்கு நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். இப்போ பார்க்கும்போது இன்னும் எனக்கு வந்து வியப்பா தான் இருக்கு. அந்த படம் எப்படி நான் இன்னும் திருப்பி போய் ஏதோ ஃப்ரெஷரா போய் பார்க்க போறது அப்படின்னு தான் எனக்கு யோசிக்கிறேன். எப்படி நல்லாருக்கும் தியேட்டர்ல போய் பார்க்கும்போது அப்படின்னு. இன்னும் அதே பையனா உட்காந்து பார்க்கணும். ஒரு ஒரு தடவ. திருப்பியும் வந்து இந்த பையனா உட்காந்து ஒரு தடவ பார்க்கணும். ஒரு பொதுவான இத மாரி எத்தன தடவ பார்ப்பேன்னு எனக்கு பட் தெரியாது. இப்ப போய் பார்க்கணும். பார்க்கும்போது தோணுதா, இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டரா பண்ணியிருக்கலாமோ அப்டின்ட்டு? எனக்கு பெட்டரா ஆனா சில சில இடங்கள்ல யோசிப்பேன். சில ம். இடங்கள்ல. அவர் எப்படின்னா கேட்டு வாங்கிக்கிறதெல்லாம் கிடையாது. "நீ அங்கருந்து வா, அங்க உட்காரு" அப்படின்னுவாரு. அது அவருக்கு சரியில்லன்னா, இன்னொருத்தர் இப்படி வரும்போது, "இப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இது வந்து உட்காருறியா?" அப்படின்னுவாரு. அது சொல்றது அந்த விதம் தான் அது. ம், ம். அப்ப நமக்கு அங்க இதுவே இருக்காது. அதுலயே வந்து ஓரளவுக்கு அவருக்கு கரெக்ட்டா வரலன்னா பண்ண மாட்டாரு அது. அது நீங்க எத்தன டேக் பண்ணாலும் விட மாட்டாரு. ஆனா என்கிட்ட வந்து அப்படி நீங்க சொன்னீங்கல்ல, அந்த அந்த ஷவுட் கோவப்படுறது பண்ணதுல. அதெல்லாம் ம். கிடையாது. அப்படி பண்ணதில்ல. அப்படி பட்டா கூட நமக்கு வந்து ஒரு இதெல்லாம் அங்க வந்து சாரி கேட்டுருவாரு. "ஏய் சுக்கோச்சிதரா உர்றா." அது பிடிச்சிருச்சு உங்கள ரொம்ப அவருக்கு. ம். ஆஹா. ஸோ அதனால தான் அடுத்தடுத்த வாய்ப்புகளும் குடுக்குறாரு. அடுத்தடுத்து "சொடமலர் கதை ஆமா. 9 ரூபான்னு விட்டுன்னு." அந்த அவர்கிட்ட வந்து அந்த ஹெட்வெயிட் கிடையாது. ரொம்ப இயல்பா பழகுறேன். அவர பார்த்து நம்ம எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, "ஐயோ! தங்கர் பச்சன் நம்ம ரொம்ப கோவக்காரப்பா, ரொம்ப இதா" அப்படின்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் ஒரு என்ன சொல்றது, அவரு குழந்தை அவரு. உண்மைய சொல்லப்போனா, ஒரு குழந்தை எப்படி எப்போ கத்துதுன்னு தெரியாது. டக்குன்னு கொஞ்ச நேரத்தில நம்ம மடியில வந்து உட்காந்துக்கும். அந்த மாதிரி ஒரு குழந்தைத்தன்மையான ஒரு டைப் அது. எனக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் தான். அப்படி ஒரு பெர்சன் கிட்ட நம்ம போய் அது ஒரு இது பண்றது. ம். ஒரு படம் நடிக்கிறது. பண்றதுன்றது எனக்கு நல்லா பட் இத்தன வருஷம் ஆயிருச்சு. இப்பவும் பப்ளிக் உங்கள பார்த்தா நோட் பண்றாங்களா? பேசியிருக்காங்களா? ஆ பாராட்டியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க சார். ஏதாவது ஐ இன்சிடென்ட்ஸ்? டூ ஐ நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சுருவோம். அந்த ஐ டூ ஐ கான்டாக்ட் இருக்கு இல்லையா? ஆமா. அதுதான் அவங்கள கண்டுபிடிக்கும். அது ஆக்சுவலா சொல்லணும்னா பாய்ஸ விட கேர்ள்ஸ் வந்து ஈஸியா ரெகக்னைஸ் பண்ருவாங்க. ஓ! அந்த கேரக்டர். இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து அழகி வந்து திருப்பி திருப்பி இது பண்ணல. எப்படின்னா, அழகி பார்த்து படம் பார்த்தாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து இப்ப இருக்கிற ஒரு ஏஜ் குரூப்ல இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது மறக்க முடியாதனால, கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ அது ரிலீஸ்ன்னு வரும்போது, கண்டிப்பா இப்ப இருக்கிற அந்த இதுக்கும் தெரிய வரும். இதுக்கப்புறமா நமக்கு இன்னும் ஒரு நல்ல விஷயமா தான் ஃபேன் பாய் சம்பவம் எதுவும் நடந்திருக்கா அந்த மாரி? எப்படி யாராவது சார்? உங்கள பார்த்து பேசுனது, "நல்லா பண்ணியிருக்கீங்க" அப்படின்னு சொன்னது? அதெல்லாம் பண்ணியிருக்காங்க சார். எப்படி சொல்றது? அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. "ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க தொடர்ந்து பண்ணுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரிலாம் நெறைய நடந்திருக்கு. எப்படி சொல்றது? குழந்தைக்கெல்லாம் பேர் வைக்க சொல்லியிருக்காங்க. ஓ! நைஸ். இது என்ன இது புதுசா இருக்கு? இது என்ன நான் என்ன ஒரு தடவ நடந்தது அது. ஆ இது சொல்ல மறந்த கதை ஷூட்டிங் போம்போது நடந்தது. ம், ம். நானு என்னன்னா, இப்போ நான் யோசிக்கிறேன்.
என்ன இது? அது அந்த டைம்ல சொன்னாங்கன்னு நம்ம சொல்லி வச்சுட்டோம். அந்த குழந்தைகிட்ட வந்து சொன்னாங்க. என்ன பேர் ந வச்சீங்க? நான் அப்ப அந்த டைம்ல அதுக்கு சொல்லி பண்றாதீங்க. அந்த டைம்ல வந்து திவ்யான்னு பேர் வச்சேன். அந்த ஓகே. டைம்ல ஏதோ ம். திவ்யா திவ்யான்னு ஏதோ காதுல விழுந்திருக்கும். அதனால அந்த பேர் ம். வச்சுட்டேன். ம். அப்புறம் உள்ள போய் அது என்னலாம் கேட்காதீங்க. அந்த மாரி யாரும் கிடையாது. ஓகே. அந்த டைம்ல வச்சுட்டேன். திவ்யான்னு வச்சேன் அந்த குழந்தைக்கு. ம். அது என்னன்னா, எனக்கு சில விஷயங்கள்லாம் மறக்க முடியாது. ஃபர்ஸ்ட்டு ஆட்டோகிராஃப் வாங்குன ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல. அது அழகி பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு ஒரு பையன் வந்து ஆட்டோகிராஃப் வாங்குனாரு. அவர் பேர் சீனிவாசன். என் பேர் ஞாபகம் இருக்கு. அவர ஓ! வச்சிருக்கேன். சூப்பர். அது எந்த இடத்துல வாங்குனாரு, அந்த ஸ்கூலு, அது வந்து மருங்கூர்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம். அந்த ஸ்கூலு, அந்த ஸ்கூல்ல வந்து நடந்த ஷூட்டிங் அது. ஆ ஒரு அ பள்ளி நம் அரசாங்க பள்ளின்னு நெனைக்கிறேன். அங்க அந்த டைம்ல அந்த பையன் வந்து எடுத்தாரு. சார் சொன்னாரு, "பிரதர் நான் ஆக்டர் இல்ல பிரதர். இப்ப தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். இப்ப தான் நடிச்சுட்டு இருக்கேன்." "இல்ல, இல்ல சார். நீங்க நல்லா வருவீங்க சார். நீங்க குடுங்க சார்." "இல்ல பிரதர். உண்மையிலே சொல்லப்போனா ஆட்டோகிராஃப் கூட எனக்கு போடத் தெரியாது பிரதர்." நான் இப்ப ஏன்னா ஏன்னா இப்ப இப்போ நம்ம இப்ப நடிச்சுட்டு இருக்கோம். நான் இது ஸ்கூல் பண்ணிட்டு இருக்க ஒரு ம். பையன், நம்ம ஆட்டோகிராஃப் கேட்பான்லாம் அவனுக்கு ப்ரிப்பேர்லாம் ஆக முடியாது. இப்ப ஸ்கூல்ல வந்து நம்ம இதுல சைன் போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த ரேங்க் கார்டுன்னு சொல்லுவாங்களே. அந்த இந்த கார்டு மாரி ரேங்க் குடுப்பாங்க கார்டு. பாரு ம். நமக்கு ஒரு எக்ஸாம்க்கு அது. அதுக்கு அந்த சைன் மட்டும் தான் நமக்கு தெரியும். "இல்ல, இல்ல சார். நீங்க போடுங்க சார். நீங்க நல்லா வருவீங்க சார்" அப்படின்னு. "சார் இல்ல பிரதர் நீங்க புரியல உங்களுக்கு நான் சொல்றது. நான் ஒரு ஆக்டர் இல்ல. நீங்க வேற ஏதாவது ஆக்டர் ஏதாவது இருந்தா நம்ம." அப்போ வெண்ணிராமூர்த்தி ஆ. சார்லாம் இருக்காரு. "நீங்க அவர்ட்ட வாங்கிக்கங்க. எவ்வளோ பெரிய ஆளு. நீங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு. நமக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. ஒரு ஆட்டோகிராஃப் அதெல்லாம் இப்போ வரைக்கும் எனக்கு அது கிடையவே கிடையாது. நான் இயல்பா எங்கேயாவது நீங்க ரோட்ல ஸ்ட்ரீட்ல நான் இது பண்ணா நம்ம நார்மலா இருக்கும்போது கூட நம்ம இருப்பேன். எனக்கு வந்து அந்த இது கிடையாது. நடிகைன்றது நமக்கு எப்பவுமே மனசுல வைக்கவே கூடாது. நான் ஒரு நடிகை அப்படின்றதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு எப்ப நார்மல் பீப்பிளா இருந்தா தான் நார்மலான பீப்பிள்ட்ட போய் நம்ம இன்டராக்ட் பண்ண முடியும், பேச முடியும். இப்ப நீ என்ன நடிகைன்னு தெரியாம நீ உட்கார்ந்து எங்கேயாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா, ஜாலியா பேசிட்டே இருப்பேன். டக்குனு நடிகன் ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து நடிக்கணும். ஆமாமா உங்களுக்கே பார்த்த மாரி இருக்கே நீங்க அப்படின்னும்போது எனக்கு ஒரு மாரி ஆயிடும். இப்ப அது நார்மலா ஒரு ஒரு இயல்பு தன்மை சதீஷ்ன்றது போயிரும். ம். சதீஷ் ம். கிட்ட பேசணும். சதீஷ்ன்ற ஆக்டர் கிட்ட இது பண்ணணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். அதனால இவர்கிட்ட நான் சொல்றேன். அப்போலேருந்தே அது இருந்தது எனக்கு. என்னன்னு தெரியல. இது இருந்தது. அப்படியே ஆயிட்டே இருக்கு. அது ஒருவேளை தங்கர் சார் வந்து அவர் எப்பவுமே திடீர்னு ஏதாவது ஒரு மாரி பண்ணான்னா, "ஏய் நடிக்காதன்றுவாரு." நடிக்காதன்னு சொல்லுவாரு. "நடிக்காத இயல்பா இரு. இயல்பா எனக்கு இருக்கு. நடிக்கல. அது நான் நடிக்கிற மாரி இருக்குன்றாரு." "அப்படியா சார் இருக்கு? நடிக்கிறேனா நானு?" அப்படின்ற மாரி இருக்கும் எனக்கு. சரி இயல்பா சார் ஓகே சார். ரெடியா? ஓகே சார். ரெடி சார். அப்படிதான் போகும் நமக்கு. அப்போ அப்படிதான் இருந்தது அது. அப்போ அந்த ஒரு ஆட்டோகிராஃப் கேட்கும்போது, நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் அது போடும்போது, "என்னடா இது நம்ம கிட்டலாம் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருக்காரு என்னடா?" அப்படின்னு. "சார் நீங்களா வரீங்க சார். ஓகே சார். தேங்க் யூ சார்" அப்படின்னு. ஒரு ஒரு நல்லா இருந்தாப்புல அவரு. என்னோட ஏஜ் கிட்ட என்னோட ஏஜோட கொஞ்சம் அந்த டைம்ல கொஞ்சம் பெரியவரா தான் இருப்பாரு. அ ஒரு 1 வயசு, 2 வயசு. அப்புறம் சைன் வாங்கிட்டு அவரு போனாரு. அவரோட பேரு இன்னும் ஞாபகம் ம். இருக்கு. ஞாபகம் இருக்கு. சீனிவாசன் சொல்லி. பரவால்ல. பெரிய விஷயம். அவர் பேர் பேர் ஞாபகம் கேட்டு நான் வச்சிருக்கிறது. ஆ இப்ப என் பேரு அவர் உண்மையான பேர் தெரியுமான்னு தெரியாது. ஆமா. ஏன்னா அவர் பேர் எனக்கு தெரியும்.